ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்ஐடி ஏஏஓ பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. எக்ஸாம் டேட் என்ன அண்ட் அதோட சேர்த்து வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்கலாம், எக்ஸாம் லெவல் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, எல்ஐசி ஏஏஓக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் சார் அப்ளை பண்ணணும், இதில் என்னென்னலாம் பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிங்களன்னா, இதில் இங்கிலீஷ் சப்ஜெக்டே வந்து ஒரு குவாலிஃபையிங் நேச்சராக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் 10 மார்க் எடுத்தாலே போதுமானது. அதை கட் ஆஃப்க்கு ஆட் பண்ண மாட்டாங்க. ஆப்டி ப்ளஸ் ரீசனிங் வச்சு தான் உங்களுடைய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் டிசைட் ஆகும். அப்போ மெயின்ஸில் இங்கிலீஷ் இருக்காதா சார் அப்படின்னு கேட்டால், மெயின்ஸ்லேயும் இங்கிலீஷ் கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வச்சுருக்காங்க. ஐயோ, டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் நான் நிறைய மார்க் எடுக்கணுமா சார்னா, அதுவும் கிடையாது. அதுலேயும் நீங்கள் 10 மார்க் எடுத்தால் போதுமானது. இங்கேயும் குவாலிஃபையிங் நேச்சர் தான். இதுலேயும் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு இன்னும் ஒரு மார்க் 2 மார்க் குறைவாக இருக்கும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்போ இங்கிலீஷ் இல்லாதவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோடைய சேலரி பார்த்தீங்களன்னா 1 to 1.2 லேக் தாராளமாக இருக்கும். சேலரி ப்ளஸ் அலோவன்ஸ் சேர்த்துனா. ஓகேங்களா? உங்களுக்கு வீட்டு வாடகையை 20,000 30,000 சாதாரணமாக தருவாங்க. அதோடு சேர்ந்து சேலரி, ஸ்பெஷல் அலோவன்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இங்கிலீஷ் இருந்தால் தான் மேக்ஸிமம் ஆஃபீஸர் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இங்கிலீஷோட உதவி இல்லாமல் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா அது இந்த எல்ஐசிஏஓ தான். மூணாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுடைய லெவல். ஆல்ரெடி இங்கிலீஷ் வராதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு ஆட் லெவல் இருக்கக்கூடிய பசில்ஸை அட்டன் பண்ண முடியாது. ஆட் லெவல் இருக்கக்கூடிய டிஏயை கிராக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் அவங்க ஆஃபீஸராக போகணுன்னு விருப்பம் இருக்கும். இந்த எக்ஸாம் உங்களுக்கானது தான். இதில் இருக்கக்கூடிய பசில் டிஐயும் சரி, இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மற்ற எல்லா கொஸ்டினும் மாட்ரேட் டு மாட்ரேட் ப்ளஸ். நம்ம சேனலில் மாட்ரேட் ப்ளஸ்ன்னு ஒரு லெவல் கொடுப்போம் இல்லையா, அந்த லெவல் தான் மேக்ஸிமமே இந்த லெவலுடைய டிஃபிகல்ட். மாட்ரேட் டு மாட்ரேட் ப்ளஸ் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு டெஃபினெட்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டேட்டு ஆஸ் ஆஃப் நவ் ஆகாஷ் ஜாதவ் சார் படி எக்ஸ்பெக்டட் தான். எனி சேஞ்சஸ் இந்த டேட்டில் நடந்தால் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். நோட்டிஃபிகேஷன் எப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா மே லாஸ்ட் வீக் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு இப்போ எதுக்கு சார் நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த எக்ஸாமை பொறுத்தவரை நிறைய டைம் கொடுக்க மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 28லிருந்து ஒரு 40 நாள் வரை தான் டைம் இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் டைம் இருக்கும். எக்ஸாம் எப்படி கேட்பாங்க, என்ன லெவலில் இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அண்ட் இந்த டிஃபிகல்ட் லெவலை எப்படி அடாப்ட் பண்ணுறது, ஸ்பீடு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிங்களன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், போன ரெக்ரூட்மெண்ட்டுக்கு முன்னாடி ரெக்ரூட்மெண்ட் வந்தபோது வெறும் 28 நாள் தான் இருந்தது. ப்ரிலிம்ஸுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்த டைமுக்கும் நடுவில் இருந்த நேரம். அப்போ அந்த 28 நாளில் இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணி கிராக் பண்ணுறது ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம். அண்டு பிகினர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் 8க்கு அவங்கள நான் அப்ளை பண்ணி எழுத சொல்லுவேன். கம்பல்சரியாக எழுத சொல்லுவேன். ஏன்னா எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட் எக்ஸாமில் டச்சில் இருக்கனாலும் இந்த எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வேக்கன்சிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் எனேபிள் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில். இது வரைக்கும் வந்த ட்ரெண்டு படி ஸ்டார்டிங்கில் 300 ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க வேக்கன்சிஸ். பட் லாஸ்ட் 2 டைம் நடந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 100லிருந்து ஒரு 120 ஜென்ரலிஸ்ட் வேக்கன்சிஸ் கொடுப்பாங்க. இது இல்லாமல் தனியாக எஸ்ஓக்கு தனியாக வேக்கன்சிஸ் வரும். பட் 300ஆகவும் இருக்கலாம், 100ஆகவும் இருக்கலாம். இன்னும் சில பேர் சில சேனலில் என்ன சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ப்ளஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே வந்து இப்போதைக்கு அன்சர்டைனிட்டி, ஷியூராக சொல்ல முடியாது. வேக்கன்சிஸை பொறுத்தவரை நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் தெரியும். பட்
இது வந்து எக்ஸாமுக்கு ஆஃப் சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பர்ட்டிகுலராக இங்கிலீஷில் வீக்காக இருக்கிறவங்க இந்த எக்ஸாமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ணால் நீங்கள் லைஃப்லேயே செட்டில் ஆகிடுவீங்க. அதுவும் இல்லாமல் அப்கமிங் எக்ஸாமுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம சேனலில் கொடுக்கப்படும். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.